ஓம் இப்பொழுது தத்தாத்திரேயன் சில வார்த்தைகள் பேசுவார். நமஸ்காரம், ஆசிகள். சரி, வேண்டாம், சுவாமி இருக்கனால தான் வேண்டாம், அதனால தான் நிற்கிறேன். நல்லா இருக்கு, உட்கார்ந்து செய்யலாம். நீங்க ஐங்கார ஹிரீங்கார ரகசியோக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினேபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். எல்லாம் வல்ல குரு அருளாலும் திருவருளாலும் விராலிமலை பெருமானுடைய திருவடி நிழலில் எச்சிக்கலையும் போக்கும் ஆறுமுக சுவாமிகளுடைய இந்த தபோ பூமியில் நாம் இந்த சுப்பிரமணிய சர்வசத்ரு சம்ஹார திரிசதி என்ற இந்த நூலை வெளியிட்டு பகவானை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திப்பதற்காகவும் வணங்குவதற்காகவும் கூடியிருக்கிறோம். இங்கே நம்மிடையே எழுந்தருள் இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் பரம பூஜ்ய ஸ்ரீ சாந்திகுமார சுவாமிகளுடைய பாத கமலங்களை நான் மனமொழி மெய்களால் வணங்கி, நாங்கள் அன்றாடம் வழிபடும் பகவான் பாபாவினுடைய திருவடி தாமரைகளை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, இந்த குகையில் எழுந்தருளி இதை ஒரு தபோ பூமியாக்கிய ஆறுமுக சுவாமிகளை வணங்கி, ஒரு சில மணித்துளிகள் இந்த திரிசதி பற்றி கொஞ்சம், இதை பற்றி மிக விரிவாக எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கு பகவான் என்ன சங்கல்பித்திருக்கிறாரோ அதை நாம் சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக இதற்கு அருமையாகவும் எளிமையாகவும் திரு ஆதித்ய கல்யாணராமன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம், ஏனென்றால் அது மிகவும் முக்கியம். ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அவைகளை விளக்கம் தெரிந்து சொன்னால்தான் பலன் என்று இல்லை. ஆனால் விளக்கம் தெரிந்து சொன்னால் கூடுதல் பலன் உண்டு. என்ன பலன் என்றால் அதை நாம் அனுபவிக்க முடியும். மந்திரமாக ஸ்தோத்திரமாக விளக்கம் தெரியாமல் சொல்லும்போது அதற்கான பலன் உண்டாகும். ஆனால் அந்த விளக்கங்களோடு சொல்லும்போது நம்முடைய மனதிற்கு அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொரு நாமாவை சொல்லும் போதும் நம்முடைய மனமானது அதை நம்முடைய வாழ்வோடு அதை ரிலேட் பண்ணி பார்க்கும். பகவானை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு நாமாக்கள் சொல்லும் போதும் மகா கஜாதி ரூடாய நமக என்று ஒரு நாமா இருக்கிறது. அந்த நாமாவை நாம் சொல்லியிருக்கலாம். இப்பொழுது இங்கே விளக்கத்தை பார்க்கும்போது யானையை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான் என்று இதை சொல்ல சொல்ல, இந்த நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு இது அப்படியே மனதிற்குள் பதிந்து விடும். எங்கேயாவது நாம் யானையை பார்த்தாலோ இல்லை யானையினுடைய படத்தை பார்த்தாலோ ஆட்டோமேட்டிக்காக நாம் சுவாமியை நினைத்து விடும். அப்போ அந்த ரிலேஷன் நமக்கு ஒரு ரிலேட்டிவிட்டி கொடுப்பதற்கு நாம் இந்த பொருள் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மணிவாசகர் குறிக்கிறார்களோ. அதனால் பொருள் உணர்ந்து சொல்லுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் கலியுகத்தில் எத்தனையோ ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சாதனா மார்க்கங்களை வகுத்து கொடுக்கிறார்கள். கிருத்தயுகத்தில் தவம், திரேதாயுகத்தில் யாக யஜ்ஞாதி கர்மாக்கள், துவாபர யுகத்தில் மந்திரம் தந்திரம், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் என்று வகுத்திருக்கிறார்கள். நாம சங்கீர்த்தனம் என்னும் போது இறைவன் ஒருவன், ஆனால் அவன் நமக்காக பல்வேறு நாம ரூபங்களை ஏற்றுக்கொள்கிறான்.
அப்படி பல்வேறு நாம ரூபங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வாசனையினால் ஏதோ ஒரு ரூபத்தின் மேல் ஏதோ ஒரு நாமத்தின் மேல் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகும். அல்லது குருவினுடைய அனுகிரகத்தால் குரு நமக்கு உங்களுக்குரிய நாமம் உங்களுக்குரிய ரூபம் என்று கொடுத்தால் அது நமக்கானதாக ஒன்றை வைத்துக்கொண்டு நாம் அதை உபாசிப்போம். அப்படி உபாசிக்கும் போது எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மகான்களும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம். யார் எது சொன்னாலும் சரி, எல்லோரும் நாம ஜபம் செய்யும். எந்த உருவத்தின் மேல் பகவானுடைய எந்த ரூபத்தின் மேல் நமக்கு பிரீத்தி உண்டோ அந்த நாமாவை நாம் ஜபிக்கலாம் என்று எல்லா மகான்களும் எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கு. அதில் கொஞ்சம் விசேஷமா முதல் படியில் ஒரு ரூபத்தை பார்க்கிறோம், பின்பு அந்த நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியில் குரு வந்து அந்த ரூபத்துக்கான நாமத்துக்கான உபாசனை மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படி காட்டி கொடுக்கும் போது அந்த குருவானவர் எப்படி முறைப்படி அந்த ரூபத்தில் அந்த நாமத்தில் பகவானை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது அப்பொழுதும் மீண்டும் குருநாதர் என்ன சொல்கிறார் என்றால், இதுவரை நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம், இப்பொழுது வந்து அது ஒரு முறைப்படுத்தி அதை ஒரு மந்திரமாக நமக்கு மீண்டும் கொடுக்கிறார். அப்படி மந்திரமாக கொடுக்கும்போது அதை அஷ்டோத்திரமாக 108 நாமாவளிகளாகவோ அல்லது திரிசதியாக 300 நாமாவளிகளாகவோ அல்லது சகஸ்ர நாமமாக 1000 நாமாவளிகளாகவோ நம்முடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் பிரித்திருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, சிவசகஸ்ரநாமம் என்றெல்லாம். அதில் சகஸ்ரநாமங்கள் பொதுவாக இருக்கிறது. சகஸ்ரநாம மண்டலி உடைய தலைவர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சகஸ்ரநாமங்கள் என்று பொதுவாக இருக்கிறது. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் லலிதா சகஸ்ரநாமமும் மிகவும் பிரசித்தி. அதற்கு அடுத்தபடியாக லலிதா திரிசதி அதைவிட இன்னும் ரகசியமானது. சகஸ்ரநாமத்தை கேட்டுவிட்டு அகத்திய பெருமான் ஹயக்ரீவ மூர்த்தியிடமிருந்து சகஸ்ரநாமத்தை கேட்டுவிட்டு இதைவிட ரகசியமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்டபோது ஹயக்ரீவர் திரிசதியை, லலிதா திரிசதியை அகத்திய பெருமானுக்கு உபதேசித்தார். அகத்திய பெருமானையே உபாசனை செய்து தன்னுடைய வழிபடு மூர்த்தியாக கொண்டிருக்கக்கூடிய முரளி சுவாமிகள் இங்கே சுவாமிகளோடு வந்திருக்கிறார்கள். அகத்திய பெருமானை, அதாவது சுவாமி ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசித்தவர் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானுக்கு லலிதா திரிசதியும் சஹஸ்ரநாமத்தையும் ஹயக்ரீவர் உபதேசிக்கிறார். எனவே அந்த லலிதா திரிசதி பிரசித்தி பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு, அம்பாளுக்கு ஒரு திரிசதி இருக்கிறபடி சுவாமிக்கு திரிசதி இருக்கு என்றால் உண்டு. ஸ்ரீருத்ரம் தான் சுவாமிக்குரிய திரிசதி. ஸ்ரீருத்ரத்தில் சுவாமியுடைய 300 நாமாக்கள் இருக்கு. எப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுக்குரிய 300 நாமாக்கள் உண்டோ அதுபோல சுவாமிக்கு ஸ்ரீருத்ரத்தில் 300 நாமாக்கள், அது சிவபெருமானுக்குரிய திரிசதி. இப்படியாக அம்பாளுடைய திரிசதி சுவாமியுடைய திரிசதி இருக்கும்போது புத்திரர்களாக இருக்கக்கூடிய கணபதிக்கும் சுப்பிரமணியருக்கும் திரிசதி இருக்க வேண்டுமா? கணபதிக்கும் திரிசதி உண்டு. கணபதியுடைய மூல மந்திர முதல் மந்திரம் ககாரம். அந்த ககாரத்தை வைத்தே 300 நாமாக்கள், 300 நாமாக்களும் கா என்று தான் ஆரம்பிக்கும். ககார திரிசதி என்று கணபதிக்கு திரிசதி இருக்கு. சுப்பிரமணிய சுவாமிக்கு உரிய திரிசதி, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திரிசதிகள் உண்டு. அதில் அந்த அத்தனை திரிசதிகளிலும் பிரசித்தி பெற்றது முதலாவதாக பார்க்கக்கூடியது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சர்வசத்ரு சம்ஹார திரிசதி. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. இதற்கு மூல மந்திர சம்மேளன திரிசதி என்று பெயர். மந்திர சாஸ்திரத்தில் சம்மேளனம் என்று ஒரு பிரயோகம் உண்டு. ஒரு மந்திரத்தை அப்படியே ஜபம் பண்ணுவது ஒரு பிரயோகம். சில மந்திரங்களை குருநாதர் காண்பித்து கொடுத்தபடி முன்னும் பின்னுமாகவோ அல்லது ஒன்றோடு ஒன்றை சேர்த்தோ சொல்லுவது சம்மேளன மந்திரம் என்று. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் சுவாமியிடமிருந்து உபதேசம் வாங்கினார். என்ன உபதேசம் வாங்கினார் என்று பொதுவாக கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடியது பஞ்சாட்சரம் தான் சுவாமி உபதேசித்திருப்பார். ஏனென்றால் சிவாய நம என பெற்றேன் என்று அவரே பாடியிருக்கிறார். பஞ்சாட்சரம் தான் உபதேசித்திருப்பார். பஞ்சாட்சரத்தை தான் உபதேசித்தார். ஆனால் எப்படி உபதேசித்தார் என்றால், பஞ்சாட்சரத்தை நேரடியாக உபதேசிக்காமல் மணிவாசகர் போன்ற
உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியராக இருப்பதால் மணிவாசகருக்கு அந்த பஞ்சாட்சரத்தை சம்மேளனமாக உபதேசித்தார். ஸ்ரீவித்யாபரமாக அம்பாளுடைய பஞ்சதசாட்சரி மந்திரத்தையும் பாலா மந்திரத்தையும் சுவாமியுடைய பஞ்சாட்சர மந்திரத்தோடு சேர்த்து மணிவாசகருக்கு உபதேசித்தார். அந்த மந்திரத்துக்கு சிதம்பர சபாநாத மகாவித்யா என்று பெயர். இதெல்லாம் எப்படி தெரிகிறது என்றால், பின்னால் வந்த அப்பைய தீட்சிதர் போன்ற மகான்கள் இதை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்பைய தீட்சிதருக்கு சாட்சாத் மணிவாசக பெருமானே நேரில் தோன்றி இந்த மந்திரத்தை சொல்லி, இதைத்தான் எனக்கு பகவான் குருந்த மரத்தடியில் கொடுத்தார் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அது சம்மேளனம் செய்து 2-3 மந்திரங்களை சம்மேளனம் செய்து ஜபம் பண்ணுவதற்கு சம்மேளன மந்திரம் என்று பெயர். இப்போ இந்த திரிசதியில் இதை ஏன் நாம் மூல மந்திர சம்மேளன திரிசதி என்று சொல்கிறோம் என்றால், சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய மூல மந்திரம், சுவாமிக்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குடைய பஞ்சாட்சர மந்திரம், அம்பாளுக்கு இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்கள் மாத்ருகாட்சரங்கள், இது எல்லாமே இந்த ஒரு திரிசதிக்குள் அடக்கும். அது மட்டுமல்ல, சுவாமி செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள், அந்த பஞ்ச கிருத்தியங்களை யார் மூலமாக நிகழ்த்துகிறார்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில்கள் செய்கிறார். இந்த 5 தொழில்களை, படைத்தலை பிரம்மா மூலமாக செய்கிறார், காத்தலை விஷ்ணு மூலமாக செய்கிறார், அழித்தலை ருத்ரன் மூலமாக செய்கிறார், மறைத்தலை மகேஸ்வரன் மூலமாகவும் அருளலை சதாசிவன் மூலமாகவும் செய்கிறார். இந்த 5 தொழில்களையும் செய்வதற்கு எது தேவை? சக்தி தேவை. அந்த சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். அவள்தான் பரபிரம்ம ஸ்வரூபிணியாக சித்ஸ்வரூபிணியாக இருந்து இந்த 5ஐயும் நடத்துகிறாள். அப்பொழுது இங்கே 6 சுவாமி செய்யக்கூடிய 5 தொழில், 5 தொழிலுக்குரிய தேவதைகள், அந்த 5 தொழிலை செய்யக்கூடிய சுவாமியினுடைய 5 முகங்கள், அந்த 5 முகங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய 5 அக்ஷரங்கள், இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அம்பாள், அம்பாளுடைய மாத்ருகாட்சரங்கள் 51, இது எல்லாம் சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமியுடைய மூல மந்திரத்தோடு சேர்ந்து மொத்தமாக இந்த திரிசதி நமக்கு ரிஷிகளால் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த திரிசதி பாராயணத்தினால் சுவாமியை துதிக்கிறோம், அம்பாளை துதிக்கிறோம், சுப்பிரமணிய சுவாமியை துதிக்கிறோம், அவர்கள் செய்யக்கூடிய அங்கே அந்த பஞ்சகிருத்தியங்கள் நடக்கக்கூடிய தேவதைகளை துதிக்கிறோம், அந்த பஞ்சகிருத்தியங்கள் யார் மூலமாக நடக்கிறது? சுவாமியுடைய 5 முகங்களை துதிக்கிறோம். அனைத்தும் சேர்க்கப்பட்டு இந்த திரிசதி இருப்பதனால் தான் இதற்கு சம்மேளனம் சேர்க்கப்பட்டது என்று மூலமந்திர சம்மேளன திரிசதி என்று நாம் இதை குறிப்பிடுவோம். பகவான் சர்வ வியாபியாக இருக்கிறான், சர்வ அந்தர்யாமியாக இருக்கிறான். தமிழில் 2 வார்த்தைகள், இறைவன் என்று ஒரு வார்த்தை, கடவுள் என்று ஒரு வார்த்தை. இறைவன் எங்கும் நிறைந்திருப்பதால் இறைவன், சுவாமியுடைய சர்வ வியாபகத்துவம், எல்லாவற்றையும் கடந்து உள்ளிருப்பதால் கடவுள், சுவாமியுடைய சர்வ அந்தர்யாமித்துவம். ரொம்ப டெக்னிக்கலா வேதாந்த சாஸ்திரப்படி சொல்ல வேண்டும் என்றால் இதை கடாகாச மகாகாச நியாயம் என்று சொல்வார். ஒரு குடம் இருக்கிறது, அந்த குடத்துக்குள் ஒரு ஆகாசம் இருக்கும், அந்த குடத்துக்கு வெளியில் ஆகாசம் தான் இருக்கிறது. இந்த குடத்தை உடைத்து விட்டால் உள்ளே இருக்கும் ஆகாசமும் வெளியே இருக்கும் ஆகாசத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பது தெரிந்துவிடும். உள்ளே இருக்கும் ஆகாசம் தான் வெளியே இருக்கிறது, வெளியே இருப்பதுதான் உள்ளே இருக்கிறது. சர்வ வியாபகனாக யார் இருக்கிறானோ அவன் தான் சர்வ அந்தர்யாமியாக இருக்கிறான், அந்தர்யாமியாக இருப்பவன் தான் வியாபித்திருக்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த வெளியில் மகாகாசமாக பகவான் இருக்கிறான், நமக்குள் ஹிருதயஸ்தானத்தில் சிதாகாசமாக பகவான் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆகாச ஸ்வரூபமாக, அதனால்தான் உபனிஷதங்கள் பிரம்மத்தை ஆகாசம் சரீரம் பிரம்ம, பிரம்மத்துக்கு ஒரு சரீரம், நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, ஆகாசம் தான் பிரம்மத்துக்கு சரீரம். அப்படி பிரம்மம் ஆகாசத்தையே சரீரமாக கொண்டு நமக்கு உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் ஏதாவது ஒரு ஒரு பொருளையோ அல்லது நம்முடைய சரீரத்தையோ பார்த்தால் இதற்கு ஒரு டைமென்ஷன் உண்டு, இதற்கு ஒரு அளவு உண்டு. ஒரு பொருளை பார்த்து இந்த மலை இருக்கிறது, இந்த மலைக்கு ஒரு அளவு உண்டு. நாம் கேட்டால் இந்த மலை எவ்வளவு உயரம் என்று கேட்டால் அதை சொல்வார்கள். இப்படியெல்லாம் ஆகாசத்துக்கு எதுவும் அளவு இருக்கிறதா? ஆகாசத்தை அளக்க முடியுமா என்றால் முடியாது. இருக்கிறதோ அந்த ஆகாசத்தை சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய பிரம்மம் தான் நமக்காக 6 முகங்களோடு வருகிறது. மேல் நோக்கிய முகம், கீழ் நோக்கிய முகம், இடது பக்கம் வலது பக்கம், முன்னும் பின்னும், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்று ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் 5 முகங்களும், கீழ் நோக்கிய முகம் அதோ முகம் அம்பாளுக்குரிய முகம். ஏன் அம்பாளுக்குரிய முகம் அதோ முகமாக இருக்கிறது என்பதற்கு நாம் டே டு டே லைஃபில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு குழந்தை இருக்கிறது,
சுவாமியும் அம்பாளும் ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் குழந்தையாக அம்பாளும் சுவாமியும் பார்த்துக் கொள்கிறார்கள். நாம் நேரடியாக ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கைக்குழந்தை இருக்கிறது. தாயார் அந்த கைக்குழந்தை தன்னுடைய கையிலேந்தி மடியிலேந்தி வைத்திருக்கிறாள். நாம் அந்த தாயாரை பார்த்தால் அந்த தாயாருடைய முகம் எப்பொழுதும் கீழ் நோக்கி கொண்டு அந்த குழந்தையை நோக்கி கொண்டுதான் இருக்குமே தவிர, நாம் கூப்பிட்டால் ஏதாவது சொல்வார்கள், குழந்தை இருக்கும் வரை அந்த குழந்தையைத்தான் தாயினுடைய முகம் நோக்கும். அதுபோல இந்த பிரபஞ்சமாகிய குழந்தை நம் ஒருவரையும் அம்பாள் தன் கையில் மடியில் வைத்திருப்பதால் அவளுடைய முகம் எப்பொழுதும் கீழ் நோக்கி நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் அதோ முகம் அம்பாளுக்குரிய முகம். சுவாமி இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவம் எல்லாம் சுவாமி பார்த்து, அதை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் சுவாமி பார்த்துக் கொள்வார். இந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ள இன்டர்னல் அஃபேர்ஸை அம்பாள் பார்த்துக் கொள்வதால் இதையெல்லாம் சுவாமி பார்த்துக் கொள்ளட்டும், நான் குழந்தையினுடைய முகத்தை பார்த்து கொண்டு அதை பராமரிப்பதுதான் என்னுடைய வேலை என்று அம்பாள் கீழ் நோக்கி இருப்பதால் இந்த 5 முகங்களையும் 6 முகங்களையும் 6வதாக இருக்கக்கூடிய அதோ முகமான அம்பாளுடைய முகத்தையும் சேர்த்து ஆகாசம் சரீரம் பிரம்ம என்று 6 பக்கமும் எப்படி ஆகாசம் நிறைந்திருக்கிறதோ அதுபோல் 6 முகப் பெருமான் நமக்கு அருள் புரிகிறார். அந்த 6 முகப் பெருமானுடைய திரிசதியைத்தான் மந்திரபூர்வமாக பஞ்சாட்சரத்திற்குரிய நகாரம் மகாரம் சிகாரம் மகாரம் யகாரம் என்ற 5ம் 51 அகாராதிக் சகாராந்தமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய 51 அக்ஷரங்கள், சுவாமியினுடைய முகங்கள் 6, ஒவ்வொரு முகத்துக்கும் 50 நாமாவளியாக 300 நாமாவளியாக அதை வைத்து நாம் பகவானை ஆராதிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பீஜாட்சர பரமான விஷயங்கள் எல்லாம் நிறைய உண்டு. இப்பொழுது ஒரு சுவாமியுடைய சந்நிதியில் நாம் இந்த ஆராதனைக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பகவானுடைய பாதங்களில் சமர்ப்பித்து குருநாதருடைய பாதங்களை வணங்கி நிறைவு செய்யும்.